வணக்கம். சிவாவின் மக்கள் மன்றம் நியூஸ். உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உடனுக்குடன் பார்த்து மகிழ உங்கள் சிவாவின் மக்கள் மன்றம் மார்க்சிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத். குடியேறும் போராட்டம், குடியேறும் போராட்டம். மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலே, மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலே குடியேறும் போராட்டம், குடியேறும் போராட்டம். அன்பு தோழர் சண்முகம் தலைமையில், அன்பு தோழர் சண்முகம் தலைமையில், மக்கள் போராளி சண்முகம் தலைமையில், மக்கள் போராளி சண்முகம் தலைமையில், வாச்சாத்தி நாயகன், வாச்சாத்தி நாயகன் சண்முகம் தோழர் தலைமையிலே, சண்முகம் தோழர் தலைமையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் சமூக மக்களுக்கு, தலித் சமூக மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட இடத்திலே, ஒடுக்கப்பட்ட இடத்திலே குடியேறும் போராட்டம், குடியேறும் போராட்டம். 30 ஆண்டுகளாய், 30 ஆண்டுகளாய், 30 ஆண்டுகளாய், 30 ஆண்டுகளாய். வணக்கம். எளிய மக்களுக்கு 32 ஆண்டுகளாக 32 ஆண்டுகளாக கொடுத்த இடத்தை அளந்து கொடு அளந்து கொடுக்காவிட்டா காத்திருக்கும் போராட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும். தண்ணி வேணுமே. சார் கடைசி வரைக்கும் எடுங்க. எங்க போகமெல்லாம் வரணும். என்ன எல்லாரும் போகும்போது வரணும். வணக்கம் ஏற்படுத்தி அனுப்பிச்சுடுங்க. மார்க்சிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத், மார்க்சிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், மார்க்சிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத். மார்க்சிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத். மாவட்ட நிர்வாகமே, மாவட்ட நிர்வாகமே, வருவாய்த்துறையே, 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 வருவாய்த்துறையே கொடுத்தப்பட்ட நிலத்தை, கொடுக்கப்பட்ட நிலத்தை, கொடுத்தப்பட்ட நிலத்தை கொடுக்கப்பட்ட நிலத்தை அளந்து கொடு, அளந்து கொடு. அளந்து கோரி போராட்டம், குடியேறும் போராட்டம், குடியேறும் போராட்டம். மாநில செயலாளர் தலைமையிலே, மாநில செயலாளர் தலைமையிலே, மாநில செயலாளர் தலைமையிலே மாநில செயலாளர் தலைமையிலே குடியேறும் போராட்டம். குடியேறும் போராட்டம். 32 ஆண்டுகள் 32 வருவாய்த்துறையே, 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 வருவாய்த்துறையே 32 ஆண்டுகளாயும், 32 ஆண்டுகளாயும், 32 ஆண்டுகளாயும் 32
32 ஆண்டுகளாயும் அளந்து கொடுக்க மறுக்கின்ற வருவாய்த்துறையே கண்டிக்கின்றோம். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக குடியேறும் போராட்டம் மாநில செயலாளர் ஏற்கனவே நீங்கள் கொடுத்தப்பட்டா கையில் 32 வருஷமாக அளந்து கொடுக்காதது உங்கள் பிரச்சனை தான். இப்போ சமீபத்தில் நீங்கள் அவினாசி நீங்கள் தான் இந்த கடிதம் கொடுத்துருக்கீங்களா? இப்போ ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி நியாயமான கடிதம்? அது நான் என்ன சொல்கிறேன், இல்லை நீங்கள் அளந்தே கொடுக்காத போது எப்படி நாங்கள் வீடு கட்ட முடியும்? அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கீங்க. கிடையாது சார், நான் கேட்குறது அதான் சார், நான் கேட்கறது பதில் சொல்கிறேன். வருவாய்த்துறை பண்ண இந்த இடம் சண்முகத்துக்கு, இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படின்னு இடத்த அலையாங்க நாங்கள் வீடு கட்ட முடியும். இல்லை, அது ஒரு காரணமாக சொல்லிட்டு முதல்ல தப்பு. நீங்கள் முதல்ல அந்த மாதிரி காரணங்கள் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படலை, ஆகவே நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. எல்லாத்துக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, இந்த பயனாளிகள் இந்த 124 பேர் எலிஜிபிள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நிபந்தனைகள் நிறைவேற்றலை. இல்லை கேஸ் போட்டிகளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். கேஸ் போட்டாங்க. ஆமாம், 20 பேர் கோர்ட்டில் கேஸ் வச்சு அதுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். அது வந்து அந்த பட்டா வந்து இப்போ கொடுத்தாலும் கவர்மெண்ட்டில் எதுவுமே கொண்டு எதுவுமே எந்த பலனும் வாங்க முடியாது. அந்த வச்சிருக்கிற காப்பில் புதுசாக பட்டா போட்டால் பண்ணுறதா ஆன்லைனில் ஏற்றி எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு வந்து அப்ளிகேஷன் அது கொடுத்தாங்க. நீங்கள் அந்த மாதிரி முதல்ல அந்த மாதிரி ஒரு ஆணையை போட்டது என்பது தவறு சார். தவறு ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க, நீங்கள் அளந்து இந்த ஆணை கொடுத்தது தவறுன்னு சொன்னார். இல்லைங்களா, நானும் தவறு. ஆனால் அப்படி ஒரு பட்டா HSD பட்டானா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட செல்லும். அதை முதல்ல வித்ரா பண்ணுங்க. வித்ரா பண்ணுறேன் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 60 பேர் திரும்ப எல்லாம் பெட்டிஷனாக கொடுங்க, எல்லாம் ஆதார் அதை எல்லாம் வச்சு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அது கொடுங்க. 60 பேருக்கு கொடுத்துட்டோம், ஏற்கனவே கொடுத்துட்டோம். 60 பேருக்கு திரும்ப நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் பேசுகிற அடிப்படையில் புதுசாக 60 பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. அந்த 60 பேருக்கு கொடுங்க, நாங்கள் நீங்கள் சர்வீஸ்க்கு வராதுக்கு அதனால் நாங்கள் ஒன்றும் உடனேலாம் கேட்கல. நீங்கள் வேணா வர சொல்லுங்க. பேசிட்டு இருக்காங்க. வீட்டு மனை பட்டா சாகர் போடலாம், வேற யாரும் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. இவருக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் வந்து தீர்க்க முடியுமோ அவங்க சொல்கிறேன். வேற ஒன்றும் கிலோமீட்டருக்கு மேலே போனால் கலெக்டர் வாங்கி கொடுத்துட்றோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தோழர் கொஞ்சம் ஒருத்தர் பேசினா ஒருத்தர் ஆளாளுக்கு பேச வேணாம். என்ன அதுல என்ன எங்க பட்டா நிலத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு என்ன பட்டா கையில வச்சிருக்கிறோமே சார். பையன் கொண்டு வாங்க. ஒடுக்கப்பட்ட நிலத்திலே 32 ஆண்டுகளாக இடத்தை அளவீடு செய்யும் மறுப்பது நியாயம் தானா? கண்டிக்கின்றோம். மாவட்ட நிர்வாகமே உள்ளே சென்ற தோழர்கள் அனைவரும் வெளியே ரோட்டுக்கு ஒரு மார்க்கெட் தோழர் எல்லாம் வெளியே வாங்க முதல்ல. தோழர் ரோட்டுக்கு வாங்க முதல்ல, வெளியே வாங்க, எல்லாரும் வாங்க. நேற்றைய தினம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தேர்வினால் பாதிக்கப்பட்டது மாணவர்கள் பிரதிநிதிகள் யாருமே இல்லாமல்
அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சார்ந்த சில நபர்களை கொண்டே அந்த தேர்வு சீர்திருத்த குழு அமைத்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. அவங்க ஆட்கள் அவங்க வச்சுக்கிட்டோம் ஒரு ஆளுங்கட்சி என்கிற முறையில். ஆனால் பேராசிரியர்கள் அதே மாதிரி மாணவர் பிரதிநிதிகள் அந்த குழுவில் இடம்பெறுவதன் மூலமாகத்தான் அது நியாயமான சீர்திருத்தமாக இருக்கும். மாணவர்கள் என்ன சீர்திருத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சொல்வதற்கே அதை வாய்ப்பில்லாத நிலையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதை நாங்களே ஏற்கவில்லை. இந்த பட்ட உள்ளிட்டத்தில் சிபிஎம் அவங்க ஏதாவது தனிச்சு அதெல்லாம் பேசலாம். மார்க்சிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத். உங்கள் சிவாவின் மக்கள் மன்றம் நியூஸ் சேனல் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழுங்கள். மக்கள் மன்றம் நியூஸ் சேனல்.